ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்னைக்கு உங்களுக்கு வெந்தயக்கீரை தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அப்புறமா நம்ம ரோட்டி, சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி. அதுவும் நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து செய்கிறோம். இந்த குளிர் காலங்களில் வெந்தயக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நம்ம இந்த வெந்தயக்கீரை சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே கெடாது. இந்த மாதிரி தக்காளியும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப காரமாக புளிப்பாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கலரு அந்த இது சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த வெந்தயக்கீரை தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெந்தயக்கீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெந்தயக்கீரை இந்த மாதிரி நான் நல்லா அலசிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இது பெரிய வெந்தயக்கீரை கட்டு இருக்கும் இல்லையா, அந்த கட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட்டு ஒரு ஃபுல் கட்டு எடுத்திருக்கேன். நான் பெரிய வெந்தயக்கீரை கட்டு ஒரு ஃபுல் கட்டு எடுத்திருக்கேன். அந்த கீரை நல்லா நல்லா அலசிட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அலசாதீங்க. ஒரு வாட்டி அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போது அந்த எண்ணெயில் இந்த வெந்தயக்கீரை நல்லா வதக்கணும். ஏன் இது பண்ணுறோன்னா, அந்த கலர் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சிட்டோன்னா அதுவும் இல்லாமல் வெந்தயக்கீரை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம தக்காளி இதெல்லாம் வதக்கும் போது வெந்தயக்கீரை போட வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து அந்த வெந்தயக்கீரை எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு, அப்புறமா வெந்தயம், ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு, நல்லா நாட்டு பூண்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ பூண்டு வேணாலும் போடலாம், ரொம்ப நல்லது. இப்போது இதில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நிறைய போடுங்க. நீங்கள் நல்லா ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நாட்டு பூண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். மீடியம் சைஸ் தக்காளி, பெருசாக இருந்தால் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்னால் 3 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மிக்சியில் அரைச்சி அந்த விழுது கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வரும். இப்போது இதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுனால தக்காளியும் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வெந்துடும், நல்லா குழஞ்சி சாஃப்டாக ஆகிடும். அதனால் நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்போது இந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போது இதில் ஒரு வேளை நீங்கள் தக்காளி விழுதாக சேர்க்குறீங்கன்னா நல்லா மூடி போடாமல் அப்படியே வேகட்டும். நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும். எல்லாமே எண்ணெய் மேலே மிதந்து வருது இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்காதனால நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் தனியாத்தூள் தேவையில்லை, வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த கலர் நல்லா செம்மையாக வந்திருக்கு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான். நீங்கள் புளி வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். புளி சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும்தான் நான் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் வெந்தயக்கீரை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரை இதில் சேர்த்துடுங்க. வெந்தயக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஏற்கனவே நம்மளுக்கு தக்காளியெல்லாம் வெந்து எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு இல்லையா, இந்த காரம் நம்ம போட்டது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்படியே நீங்கள் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இது நல்லா குக் ஆகிட்டு நல்லா வெந்துட்டு நல்லா இந்த போட்ட உப்பு, காரம், அப்புறம் இந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் நம்ம வெந்தயக்கீரை தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதே இத பாருங்க நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வந்துருச்சு இல்லையா? அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியது தான். செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.